பிடித்த சீரியல்களை இப்பொழுது டால்பி விஷன் HDR 10+ தரத்தில் சன் நெக்ஸ்ட் ஆப்பில் சன் டிவி லைவில் கண்டு மகிழுங்கள். பெட் ரெடி பண்ணலாம், ஆனா தூங்குறதுக்கு இல்ல. என்னங்க ஏங்க ஒரு நிமிஷம். என்னங்க, இதுக்கும் ஏதாவது கண்டிஷன்ஸ் வச்சிருக்கீங்களா? ஆஹா, கண்டிஷன் எல்லாம் இல்ல. முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுல என்னங்க முறை? ஏற்கனவே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க வேண்டியதானே? ஆனா அன்னைக்கு தான் எதுவுமே நடக்கலையே. கரெக்டு தாங்க, ஆனா முறைப்படி ஹஸ்பண்ட் வீட்டில் தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். அதுவும் இல்லாம அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம்லாம் பார்ப்பாங்க இல்லையா? அதுதானே முறை. முறை ஆமால, முறை சரி. கரெக்டுங்க, முறைப்படி தான் எல்லாமே நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, முறை ரொம்ப முக்கியங்க. ஆனா ஒண்ணுங்க, உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு எதுவும் ஏமாத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை விடுங்க, அது ஒரு பக்கம் போயிட்டு போகுது. ஆனா நமக்கு முறை தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா முறைப்படி எல்லாமே நடந்தாதான் போக போக எல்லாமே முறைப்படி நடக்கும். இன்னைக்கு நம்ம அந்த முறையை விட்டோன்னு வைங்களேன், அப்புறம் போக போக எதுவுமே முறைப்படி நடக்காது. ஸோ முறை நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இப்போ தூங்கலாமா? வேற வழி, வேற என்ன வழி இருக்கு? அஃப்கோர்ஸ் தூங்கலாம். தூங்க. நான் எப்படி முறைப்படி தூங்குறேன்னு மட்டும் பாருங்க. பாருங்க பாருங்க. என்னங்க? ஒண்ணு இல்லையே, ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்ல. லைட் நீங்க எந்திரிச்சு கொஞ்சம் முறைப்படி லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா நான் முறைப்படி தூங்கிடுவேன். ஆனா நீ கேட்டியா? அதுக்குள்ள யாரோ ஒருத்தனை உனக்கு பிடிச்சு போய் எங்க யாருக்கிட்டயுமே சொல்லாம ஓடி போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன் வாழ்க்கை கடைசியில என்னாச்சு? அவன் வழி போக்க மாதிரி வயித்துல ஒரு பிள்ளைய குடுத்துட்டு போயிட்டான். இப்ப உன் வாழ்க்கை தான் சின்ன பின்னமா ஆயிப்போச்சு.
வெண்ணிலா எங்க இருக்க? என்னங்க ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்தீங்களா? சாயந்தரமா வரேன்னு சொல்லிட்டு இப்படி இருட்டுனதுக்கு அப்புறம் வரீங்களே, ரொம்ப பசிக்குதுன்னு தானங்க உங்ககிட்ட இங்க கேட்டேன். பாரு, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. உடனே கிளம்பணும். வெளியூருக்கு போற வழியில நல்ல ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு வாங்கி தரேன். உடனே வேற ஊருக்கு போகணும். என்னது, வேற ஊருக்கா? ஆ. என்னால வர முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கல்யாணம் முடிஞ்ச இந்த ஒரு வருஷத்துல 5 ஊருக்கு மாறியாச்சு. ஊர் ஊரா சுத்துறதுக்காகவா நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? திருடிட்டு திரிய வேண்டியதானடா. எதுக்கு ஏன் வாழ்க்கையை சீரழிச்ச? உன்னை எப்ப வந்து போலீஸ் பிடிக்கும், எந்த ஊர்ல ஜெயிலுக்கு போவேன்னு தெரியாம பதறிட்டு என்ன வாழ சொல்றியா? எல்லாத்தையும் தாண்டி ஒரு திருட்டு பயலோட பொண்டாட்டிங்கிற பேர் எனக்கு தேவையில்ல. ஏய், சும்மா நொய்யுன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. உடனே கிளம்பு, இங்க இருந்து போய் ஆகணும். முடியாது. எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இப்படியே காலம் முழுக்க என்னால ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. ஏய், சொன்ன கேள்றி. என்ன தேடி போலீஸ் வந்துட்டு இருக்கு. சட்டுன்னு கிளம்படி. இங்க இருந்து சீக்கிரமா எஸ்கேப் ஆகி போகணும். இப்ப நான் மாட்டேன்னு வைய, பெரிய கேஸ். மொத்தமா 1 வருஷம் உள்ள தூக்கி போட்டுருவான். அப்படியே ஜெயில கடந்து சாவு. நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? எதுக்கு என்கிட்ட போய் சொல்லி என் வாழ்க்கையை நாசம் பண்ண? நான் எப்படி எல்லாம் வாழ வேண்டிய பொண்ணு தெரியுமா? 2 தம்பி, 1 தங்கச்சி, அம்மா அப்பான்னு எவ்வளவு நல்ல குடும்பத்துல இருந்து வந்தேன் தெரியுமா? நானு எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நம்பி வந்தேன் பாரு. என் புத்தியை நான் செருப்பாலே அடிச்சுக்கணும். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. வெளியூருக்கு போய் புது செருப்பு வாங்கி தரேன். அதை வாங்கி அடிச்சுக்க. வா, இப்ப கிளம்பு. என்னால வர முடியாது. நீ எங்க வேணாலும் போய்க்கோ. ஏய், லூசு மாதிரி பேசாதீ. போலீஸ் வந்தா சிக்கிடுவண்டி. சீக்கிரம் கிளம்பு. சிக்கி போய் வாழ்க்கை முழுக்க ஜெயிலே கெட. உனக்கு என்ன ஆகுமோ